மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் பெறுகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கு அரசியல் வட்டாரத்தில், தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில், குறிப்பாக நம்ம தாவேகாவுடைய அந்த அதிகார மட்டத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது குறித்து முக்கியமான விஷயமாக பார்ப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீட் தேர்வு அதை எதிர்த்து டெல்லியில் அந்த கரப்பாம்பூச்சி அந்த கட்சியினர் நடத்துகிற அந்த போராட்டம், அந்த ஆர்ப்பாட்டம், அந்த மிகப்பெரிய ஒரு எழுச்சிமிக்க ஆர்ப்பாட்டம் என்பது நாளுக்கு நாள் வலுப்பெற்று கொண்டே இருக்கிறது. அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தமிழ்நாட்டில் திரையுலகம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு போராட்டத்தை, ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு முன்னெடுத்தார்கள். அதில் நிறைய பேர் பேசினாங்க. இயக்குனர் அமீர் பேசினாரு, மன்சூர் அலிகான் பேசினாரு, இன்னும் பல பேர், ரஞ்சித் பேசினாரு, அதில் பாடகர் அறிவு பேசினார், நிறைய பேர் பேசினாங்க. அதில் அறிவு சொன்ன ஒரு விஷயம் என்பது கண்டிப்பாக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. அப்போ இந்த தாவேக அரசாங்கத்தினுடைய பித்தலாட்ட விஷயத்தை அவர் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கார். அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம சீரியஸாக அந்த தகவலை இன்றைக்கு நம்முடைய நேயர்களுக்கு சொல்லணும்னு வந்திருக்கேன். மக்களை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல விஷயங்கள் நம்ம பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். இப்போ நம்ம அந்த நீட் தேர்வு அந்த விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி விஷயத்துக்குள்ளே வரலாம். நீட் தேர்வு அதை ரத்து செய்யணும், ப்ளஸ் அந்த தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர், கல்வி அமைச்சருடைய பதவி ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு கடந்த சில நாட்களாக டெல்லி கொழுந்து விட்டு எரியாத சூழ்நிலை தான். அனல் தகிக்கிறது. பார்லிமெண்ட்டை சுற்றி காக்ரோச் இன்றைக்கு படையெடுத்திருக்கிறது. நிஜமாவே நீங்கள் கரப்பாம்பூச்சியினுடைய அந்த அந்த வீரியம் உங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கும். நீங்கள் தேவையில்லாத ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சி எடுத்தீங்க, ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே சாறை சாறையாக கரப்பாம்பூச்சிகள் வெளியில் வரும். பார்த்துருப்பீங்க. அதை பார்த்த உடனே நமக்கு அருவருப்பாக இருக்கும். ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை, அந்த பேரில் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவுடைய பாராளுமன்றத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கரப்பாம்பூச்சி மாதிரி பரவி கிடக்குறாங்க. அவங்கள ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல இருக்காங்க. அவர்கள் சாத்வீக முறையில அறவழியில போராடினால் கூட காவல்துறை, டெல்லி காவல்துறை என்பது, இன்னைக்கெல்லாம் ஒரு வீடியோ பார்த்தேன், எனக்கு உண்மையிலேயே பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு, அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். இப்படியும் காவலர்கள் கேடுகட்ட ஜென்மங்கள் இருப்பாங்களான்னு. அப்பாவியா நிக்கிறவன மண்டையில அடிச்சாங்க, மயங்கி விழுட்டாங்க. அவன் இருக்கானா செத்தானான்னு தெரியல. அந்த வீடியோ பார்த்தோன்னே நமக்கு நெஞ்சு பதன்னு அப்படியே அப்படி ஆயிடுச்சு. அவன் வீட்டுக்கு போய் எப்படி அந்த போலீஸ்காரன் சாப்பிடுவான்? அவன் என்ன ஜென்மம்? கண்ணுக்கு தெரிஞ்சு அவன் கையில வெறும் புத்தக பை தான் வச்சிருக்கான். அவன் கையெடுத்து கும்பிட்டு ஓடுறான். அவனை அடிச்சுட்டு அவன் ஓட மாட்டேங்கிறான மண்டையில அடிச்சான், கீழே விழுந்துட்டாங்க. இந்த வீடியோ நீங்களும் பார்த்திருப்பீங்க. அப்படி மிக மோசமான காட்டாட்சி தர்பார் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய விஸ்வகுரு மோடியினுடைய மோசமான நிர்வாகம், கேடுகட்ட நிர்வாகத்தை கண்டித்து நீட்டை விலக்கியே தீரணும். ஏன்னா அந்த நீட்டுக்கு எதிர்ப்பு முதல்ல உருவாக்கின மாநிலம் தமிழ்நாடு. இங்கதான் நீட் எதிர்ப்பு உருவாச்சு. சகோதரி அனிதாவுடைய மரணம் தான் அந்த நீட் எதிர்ப்புக்கான தீப்பந்தமாக கொழுந்து விட்டு அங்கதான் ஆரம்ப புள்ளி. அங்கதான் பற்ற வைக்கப்பட்ட நெருப்பு தமிழ்நாட்டில இருந்து பற்ற வைக்கப்பட்டது. அது இன்னைக்கு நாடு முழுக்க அது பெரிய பரவி வியாபித்து பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல காவல்துறையுடைய அடக்குமுறை நீங்க நேற்று முந்தானத்துல பார்த்துருப்பீங்க. இப்போது எல்லா கட்சிகளும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்ள முடியுமான்னு ஒரு கூட்டம்லாம் களத்துல இறங்கி பார்த்தாங்க. அது யாருன்னா நம்ம காங்கிரஸ் ராகுல் காந்தி திடீர்னு ஏதோ பெரிய விஷயமெல்லாம் பண்ண பார்த்தாரு. ஆனா உண்மையிலேயே காங்கிரஸார் இந்த நீட் எதிர்ப்பு அல்லது அந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சிக்கு அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிற அந்த சூழ்நிலை உருவாயிருந்தா ஜந்தன் மந்தர்ல போயிருக்கணும். பிரதமர் வீட்டுக்கு போய் ஏன் அவரு போனாரு? ஸோ அது தனி டிராபிக்ங்க. அது ஒரு விதமான அரசியல். அவர் ஒரு உள்ளான அழுத்தம். இங்க எழும்புகிற எழுச்சியை தனக்கு பயன்படுத்திக்கலாமா, அறுவடை செஞ்சுக்கலாமா ட்ரை பண்ணி பார்த்தா அது நடக்கல. அது தனியா ட்ராக் போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த கூட்டத்துல திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய அந்த தலைவர் கனிமொழி அவர்கள் போய் அங்க பேசுறாங்க. திமுக சார்பில் வந்திருக்கேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லி அனுப்பி இங்க வந்திருக்கேன். தமிழ்நாடு தான் முதல்ல அங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க நீட்டினுடைய எதிர்ப்பினுடைய விஷயத்தை. பெரும் குரலாக ஆரம்பித்து விடுது தமிழ்நாடு. எங்க எம்பிகள் எல்லாம் அங்க வந்திருக்காங்க, நாடாளுமன்றத்தில் நாங்க குரல் எழுப்பணும் அப்படின்னு அவங்க அங்க ஆங்கிலத்தில் உரையாற்றினாங்க. அந்த இடத்துக்கு போய் நீட்
எதிர்ப்பை வந்து மாணவர்கள் அங்க எங்க வந்து உட்கார்ந்து பேசுறாங்களோ அந்த ஜந்தன் மந்திருக்கு போயிட்டு நேர்ல போயிட்டு அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக பேசிவிட்டு வந்தார்கள். ஒரு சிலர்கள் இங்க இருக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் சோசப்பு விஜய் இருக்கார் இல்லையா, இவர் அந்த ஊருக்கே போல, அந்த இடத்துக்கே போல. ஆனா பொய்யாக இவர் இங்க பெரம்பூர்ல அவர் ஆபீஸ் துறக்கிறதுக்கு போனார். அந்த இடத்துல அவர் போனதை வீடியோ கட் பண்ணி எடுத்து இவர் ஜந்தன் மந்திர் போனாரு, அங்க போய் அவர் வந்து ஆதரவு தெரிவிச்சாருன்னு போலியாக வட இந்திய ஊடகங்கள்லாம் அதுல சில இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் பணம் வாங்கிட்டு பேசக்கூடிய இந்த பித்தலாட்ட பேர் வழிகள் பொய்யை பரப்பிட்டு இருக்கான். நம்ம அடிக்கடி அதை சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா. ஏன் சொல்றோம்னா இந்த பித்தலாட்டத்தை சொல்லிட்டே இருக்கணும், ஒரு நாள் சொல்லி விட்டுறக்கூடாது. இது ஒரு பக்கம் தனி ட்ராக்கா போயிட்டு இருக்கு. இப்போ அந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவாக அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோன்னு இங்க சினிமாக்காரங்களாம் இங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அழைப்பு விடுத்தாங்க. சென்னையில் அந்த ஆர்ப்பாட்டம், அதுல வந்து இயக்குனர் பாரஞ்சித் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் அந்த ஆர்ப்பாட்டம், அதுல பாரஞ்சித் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. நம்ம மன்சூர் அலிகானு இன்னும் பலர்லாம் அங்க போய், அமீர் உட்பட பல பேர் அங்க போனாங்க. பாடகர் அறிவு போய் அங்க போய் பேசினார். அறிவு 2 நாளைக்கு முன்னாடி வந்து தலைமைச் செயலர்களை தனியா போய் கோஷம் போட்டாரு. உடனே காவல்துறை அவரை கைது பண்ணாங்க. அப்புறம் முதலமைச்சர் கூப்பிடுறாருன்னு சொன்னாங்க. காவல்துறை வாகனத்திலே அங்க போனாரு. அப்புறம் திருப்பி போனா மறுபடியும் வெளியே வந்து ஆதவ் தோல் மேல கை போட்டு வந்து அனுப்பி வச்சாரு. எதுவுமே பேசல. ராத்திரி போய் நான் ஆதவ தான் சந்திச்சேன், முதலமைச்சரை சந்திக்கலன்ட்டார். அதுக்குள்ள பிரேக்கிங் நியூஸ், முதலமைச்சரை சந்தித்தார் அறிவுன்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியில் இன்றைக்கு அந்த என்ன பேசினாருன்னு சொல்லாம போயிட்டார்ல அவரு. ஊடகங்கள் கேட்டாங்க, சார் சார் என்ன சார் பேசுனீங்க, அமைச்சர் என்ன சொன்னாரு, நீட்டு சம்பந்தமா என்ன பேசினாருன்னு கேட்டாங்க. அவர் எதுவுமே பதில் சொல்லாம மிகுந்த மன அழுத்தத்தோடு போயிட்டாருன்னு சொன்னாங்க. நான் அது ஒரு நாடகம்னு சொன்னேன். அது என்ன பேசுனேன்னு இன்னைக்கு அந்த கூட்டத்தில் உடைச்சார். அது உண்மையான நமக்கு தெரியாதுங்க. ஆனா அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்பது தாவேக அரசு, குறிப்பாக சப்பு விஜயனுடைய அந்த பித்தலாட்ட அந்த நிர்வாக செயல்பாடுகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, என்னை அவர் அழைச்சி பேசும்போது, அறிவு நீங்க நினைக்கிற மாதிரி நீட்டெல்லாம் வந்து நாம ஒழிச்சிட முடியாது, அது ஒழிக்கணும்னா பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டி வேணும், மெஜாரிட்டி இல்லாம நீட்டை ஒழிக்க முடியாது, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, இதுலலாம் தேவையில்லாத வேலை தான், தலையிடாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி சொல்லி அமைச்சர் ஆதவ் அவரை வழி அனுப்பி வச்சாராம். ஊடகங்கள்கிட்ட பேசிடக்கூடாதுன்னு கார் ஏறுற வரைக்கும் கிட்ட வந்து கார் ஏற்றி டோரை சாத்தி அனுப்பி விட்டுறாரு. அமைச்சருக்கு அதான் வேலை, கார் ஏற்றி வழி அனுப்புறதா வேலை. சரி ஓகே, மரியாதையோடு வழி அனுப்பினார் கூட வச்சுக்கலாம். ஊடகத்துக்கிட்ட பேசவே அனுமதிக்காம அனுப்பிட்டாரு. ஏன் அவர் வந்து ஊடகத்தை சந்திக்கலன்னா, அவருக்கு ஏதோ அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, மிரட்டப்பட்டிருப்பார், ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. அதை இன்னைக்கு மேடையில சொல்லும் போது சொல்றாரு, எனக்கு வந்து அது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை, தேவையில்லாத வேலையா நீட் ஒழிப்புன்றது? அப்போ உங்க பித்தலாட்டம் தெரிஞ்சு போச்சா? நீட் எதிர்ப்புன்னு ஏன் அப்போ நீங்க வந்து பொய் சொல்றீங்க? உங்களோட உண்மை நிலை என்ன? தாவேக்காவுடைய உண்மையான நீட் எதிர்ப்புல என்ன பிரச்சனை உங்களுக்கு? உண்மை எப்போ பேசுவீங்க? வாயை திறந்த பொய், வாயை திறந்த வடை தானா? உண்மை வராதா? முதலமைச்சர் சப்பு விஜயோ அவருடைய அடிப்படைகளோ அவருடைய ஆதரவாளர்களோ அவருடைய அமைச்சரவை சகாக்களோ ஜனநாயகனை பார்த்துட்டு குஜிலி மஸ்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நிர்வாகம் நாரி போயிருக்கு, நாசமா போயிட்டு இருக்கு. அதை பத்தி பேச யாருக்கும் தைரியம் இல்லை. இன்னொரு விஷயம், இப்படி அவர் ஓப்பனா உடைச்சு விட்டார்ல, இன்னைக்கு இதை எல்லாரும் பேசுவாங்க. எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னா, பாடகர் அறிவு என்ன நடந்ததுன்னு ஓப்பனா உடைச்சு விட்டாரு, தாவேக்காவுடைய கொள்கை இதுதான், நீட் எதிர்ப்பு என்பது கண் துடைப்பு நாடகம், சப்பு விஜயோட பித்தலாட்டம் அப்படின்றத பாடகர் அறிவு வெளிப்படுத்தி விட்டாருன்னு பேசுவாங்க. நாளைக்கு இனிமே அதை தான் நாளைக்கு பேச போறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவே நாங்க வாபஸ் வாங்கக்கூடிய நிலைக்கு கூட தள்ளப்படுவோம். இந்த அரசாங்கம் என்பது மாணவர்கள் மீது அடக்குமுறை ஏவி விடுது, கட்டவிழ்த்து விடுகிறது, கொடூரமான செயல்களை செய்கிறது, காட்டாட்சி நடத்துகிறது அப்படின்னு நம்ம சண்முகம் சோபாமுகம் வந்து கொந்தளிச்சிருக்காரு. ஏன்னா இவர் தான் கடுமையாக பயங்கர முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. திடீர்னு இவர் வந்து ஏன்டா இப்படி வந்து பேச வராரு அப்படின்னா, ஏதோ ஒரு சம்பவம். பட் இவருக்கு ஆட்சியிலேருந்து இவர் வந்து வெளியே போனால் மட்டும் ஆட்சி கலைஞ்சிருவா போகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சும்மா இதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை, ஒரு பம்மாத்து வேலை. இதெல்லாம் நம்பி நம்ம சோபாமுகம் உண்மையை பேசிட்டாருன்னு நீங்களும் நானும் நம்பிட்டோம்னா நம்மளை விட அடிமுட்டாள்கள் யாரும் கிடையாது. சரி, தைரியம் இருந்தா ஆட்சியிலேருந்து நீங்க வெளியே போங்க. நீங்க போனீங்கன்னா உங்க எம்எல்ஏக்கள் வரமாட்டாங்களே. இப்போ ஆதரவு கொடுத்த எம்எல்ஏக்கள்ல நீங்க ஒருத்தர் வந்து அமைச்சர் ஆகலாமான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. தளி தொகுதியை சேர்ந்த அந்த அமைச்சர்
அந்த எம்எல்ஏ அமைச்சர் ஆளான்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த அமைச்சர் கனவுல இருக்காரு. நீங்க என்னமோ கொடுத்த ஆதரவு வாபஸ் வாங்கன்னு பேசுறீங்க. இப்படி ஒரு நெருக்கடி கொடுத்து நம்ம சண்முகம் அவர்கள் பிரஷர் போட்டாருன்னா சண்முகத்தை கட்சி விட்டு நீக்கிடுவாங்க. இல்ல எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்தமா ஜம்ப் அடிச்சிருவாங்க. இப்ப எப்படி அமமுக எம்எல்ஏ ஒரே ஒரு ஒத்த ரோசா இருந்தாரு, அவர் முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்க இல்லையா? அந்த நிலை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் வரும். ஒன்றும் பெரிய கம்பஸ்டோஸ்டர்லாம் கிடையாது. தாராளமாக அவர்கள் சோபாக்கள் அமர்ந்து அவருக்கு பேசுவாங்க. நான் எதுவும் தப்பா பேசலைங்க, நீங்க பாட்டு அப்படியே என்ன அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் என்ன சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள் இத்தனை சீக்கிரத்துல நாங்க கூட்டணி விட்டு வெளியே போனாலும் போவோம் அப்படின்னு ஏற்கனவே திருமாவளவன் ஒரு முறை சொன்னார். அமைச்சரவையிலிருந்து நாங்கள் வித்ரா பண்ணாலும் பண்ணுவோம், எங்களெல்லாம் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு பேசுறாரு. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் அந்த வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல. தமிழ்நாடு நிர்வாகம் என்பது மிக மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு நிர்வாக சீர்கேடுகள். அதை எப்ப நிர்வாகத்தை தூக்கி நிறுத்த போறாங்கன்னே தெரியல. இன்னைக்கு வரைக்கும் பழிவாங்கும் நடவடிக்கை தொடர்கிறது. அமைச்சர்களுக்கு சினிமா டிக்கெட் விற்கிறதோ, அதற்கு கவனிக்கிறதோ, தியேட்டர்ல போய் கண்ணீர் விட்டு அழுவுறதுலையோ, அங்க ஏ சர்டிபிகேட் படத்துக்கு குழந்தையோட ஒரு அமைச்சர் போயிருக்காரு, தன்னுடைய சின்ன பையனை கூட்டு போயிருக்காரு. ஒரு அமைச்சரே விதியை மீறினா எப்படி சாமானிய மக்கள் எப்படி இதை அனுமதிப்பாங்க? அமைச்சருக்கு கொஞ்சம் பொறுப்புணர்வு, மரபு, மரியாதை இதெல்லாம் தெரிய வேணாமா? விதிமுறைகள் தெரிய வேணாமா? இது எப்படி அமைச்சருக்கு எதிராக பேசுகிற செய்தியாக மாறும்? எப்படி குழந்தை சின்ன பையனை கூட்டு போலாம்? அவரு எவ்வளவு தவறான விஷயம் பாத்தீங்களா? ஆக இது எல்லாமே தாவேகா காட்சியினுடைய நிர்வாக சீர்கேட்டோட அடுத்தடுத்த வருஷன் தான். மிக மோசம். அமைச்சர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். இந்த கரூர்ல அப்பாவி ஜனங்க நெரிசல்ல செத்து போனப்ப பிஞ்சு குழந்தைகள் நசுங்கி செத்து போயிட்டாங்களா, அந்த உடலை பார்த்து அன்பில் மகேஷும் இன்னொரு அமைச்சரும் செந்தில் பாலாஜியும் கண்ணீர் விடும். அன்பில் மகேஷ் அழுததை பார்த்து நாடகம் ஆடுறாயா, நாடகக்காரன் அப்படின்னு நக்கல் அடித்தவர்கள் இன்னைக்கு கண்ணீர் விடுகிற அமைச்சர்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? தியேட்டர்ல உட்காந்து எதுக்கு? பொழுதுபோக்கு துறையில விஜய் இனிமே ஸ்கிரீன்லயே வரமாட்டாராம். அப்படியே ஒரு அமைச்சர் ஞாபகம் வருது ரேஞ்சில் பாட்டு போட்டுட்டு அப்படியே ஸ்கிரீனை தடவி பார்க்கிறார். விஜய் பாலாஜி அந்த அமைச்சர் பேரு. எப்பேற்பட்ட அமைச்சர்களை நம்ம வாச்சிருக்காங்க பாத்தீங்களா? நிர்வாகம் பெரிய சிறப்பா இருக்குங்க. இந்த மாதிரி அமைச்சர்களை நம்ம பெற்று இருக்கிறோம். நம்ம ஆட்சி என்பது ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், துக்ளக் தர்பார். நான் இந்த ஆட்சியை சொல்றேன், நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா நான் பொறுப்பு இல்லைங்க. எனக்கு அந்த படம் ஞாபகம் வந்தது, அதனால அதை பத்தி பேசுறேன், அவ்வளவுதான். சரிங்களா? அப்படி ஒரு அந்த காட்சிகள்லாம் அவ்வளவு எக்ஸலண்டா, அவ்வளோ சிறப்பாக சூப்பரா இருக்கும் அந்த படமே. எனக்கு ரொம்ப ரசிப்பேன் அந்த படத்தை. பயங்கர நக்கல் அடிப்பார் ஆனா அதுல இருக்கிற அமைச்சர்கள்லாம் மங்குனி அமைச்சர்லாம் இருப்பாங்க. ஏங்க நான் சத்தியமா தாவேகா அமைச்சரை பத்தி பேசல, நான் பேசுறது துக்ளக் தர்பார் படத்தை பத்தி பேசுறேன். நீங்களா வேற ஏதாவது கற்பனை பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. நம்ம கோடிங் வாய்ஸ் கம்பெனிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. அதனால என்னமோ அந்த மாதிரி படங்கள்லாம் இப்ப இனிமே நிறைய பேர் பார்ப்பாங்க போல இருக்கு. எனிவே மக்களே, இப்படியாக தாவேகா அரசாங்கத்துல ஒரு பக்கம் ஆட்சியை கவுப்பேன்னு கூட்டணி கட்சிகளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பல பஞ்சாயத்துகளோடு பல விஷயங்கள் ஓடிட்டே இருக்கு. என்ன நடக்க போகுது, எது சரியாக வரப்போகுது, என்ன உண்மையிலே நடக்க போகுது அப்படின்னு நமக்கும் தெரியல. தினம் தினம் புது புது விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். தினம் தினம் உங்களை நான் சந்திச்சு சொல்லிக்கிட்டே இருக்கேன். மீண்டும் வேறொரு விஷயத்துல வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.